தமிழ்நாடு இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு இந்த மாபெரும் துவக்கத்திற்கு வந்திருக்கும் அனைத்து மூத்தவர்களுக்கும் அடுத்த கட்டமாக இயற்கை வேளாண்மை சூழல் பாதுகாப்பு என்று பயணிக்கும் இளையோர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாநாடு குறித்து திட்டமிடுறது கடந்த ஒவ்வொரு ஆண்டாக நிறைய அமைப்புகளோட இந்த இயற்கை வேளாண்மை சார்ந்த அமைப்பு இயற்கை வேளாண்மை நண்பர்களோட பேசிகிட்டே இருந்ததன் விளைவாக இந்த மாநாடு ஒன்று நடத்தணும். இது மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு அமைப்பை, ஒரு கூட்டு இயக்க அமைப்பை உருவாக்கி நாம் செயல்படணும் அப்படின்றதுக்கான அடிப்படை நோக்கமாக இருந்தது. நமக்கு ஐயா நம்மாழ்வார் ஒரு முகமாக இருந்து இந்த இயற்கை வேளாண்மையை பெரிய அளவில் பரப்பிட்டு போயிருக்காங்க. இதற்கு அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை தீவிரமாக அங்கங்கே ஐயா காலத்தில் பயணிச்சுட்டு இருந்த மூத்த முன்னோடிகளாக இருக்கட்டும், இன்றைய தலைமுறையில் இயங்கிக்கிட்டு இருக்க இளையவர்கள் எல்லாரும் மிக சிறப்பாக செயல்பட்டுட்டே வந்தாங்க. ஆனாலும் நாம் அங்கங்கே துண்டு துண்டாக நிறைய செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் நம்ம வெளியில் போய் வெளி மாநிலங்களில் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். சிறு அளவுலையும் தமிழ்நாட்டை பார்க்கும்போது சிறு அளவில் குழுக்களாக வேலை செய்கிறவங்க, ரொம்ப சிறப்பாக இயற்கை வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கிறவங்க மிக முக்கியமான தங்களுடைய கோரிக்கைகளை, தங்களுடைய தேவைகளை முன்னிறுத்தி நிறைய விஷயங்களை முன்னகர்த்திட்டு போகிறாங்க. ஆனால் இந்த தமிழ் சமூகம் மிக சிந்தனை செழிப்புள்ள சமூகம். அதனாலேயே அங்கங்கே தங்களின் சிந்தனைகள் சிதறி இருந்தது. இதையெல்லாம் ஒன்றிணைக்கணும்னு ஐயா நம்மாழ்வார் மிகப்பெரிய கனவா பயணிச்சுட்டு இருந்தார். அதை எல்லாருக்கும் புகட்டி அதை ஒன்று திரட்டினார். அதன் விளைவாக இந்த மாநாடை நடத்துவதற்கு ஐயா போட்ட விதை மிக முக்கியமான காரணம். இந்த மாநாடை இளையோர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்து நடத்தணும்னு பேசுனதுக்கு காரணம் எங்களுக்கு மூத்த முன்னோடிகளாக செயல்பட்டு இருக்கிறவங்க தான் இன்றைக்கு இங்கே இயற்கை விவசாயம் சூழல் பாதுகாப்புன்ற எல்லாத்துக்கும் அடிப்படையாக அவங்க மட்டும்தான் காரணமாக இருந்திருக்காங்க. அவங்க கைமாற்றி கொண்டு வந்து இவ்வளோ தூரம் இன்றைய இளைய சமூகத்துக்கு கொடுக்கலன்னா தமிழ்நாடு எல்லா விஷயத்திலும் இந்தியாவில் எப்படி முதன்மையாக ஒரு சிந்தனை வளர்த்த தளத்தில் முதன்மையாக இருக்கோ, இயற்கை வேளாண்மையில் அது மாதிரி முதன்மையாக இருக்கிறதுக்கு எங்களுடைய மூத்த முன்னோடிகள் அனைவரும் மிக முக்கியமான காரணம். அவர்கள் எல்லாம் அங்கங்கு இருக்கும் அனைவரையும் நாங்கள் ஊர்முகமாக்கி தமிழ்நாட்டின் வளத்தையும் செழிப்பையும் சிந்தனையும் இந்தியா முழுக்க நாம தான் வழிகாட்டுற அளவுக்கு நாம் இங்கே செயல்பட்டு இருக்கோம். அதனால சூழல் சார்ந்து இயங்குகிற மூத்த முன்னோடிகள், இயற்கை வேளாண்மை சார்ந்து இயங்குகிற மூத்த முன்னோடிகள் என்று எல்லாரையும் சந்தித்தோம். அவர்களை அழைத்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஒன்று தேவை இருக்குது. நமக்கு வெளியே போய் அரசுகிட்டையோ பொதுத்தளத்துலேயோ போய் நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்கணும் அப்படின்னா அங்கேயும் இங்கேயுமா சிந்தி சிதறி இருக்கீங்கன்னு தான் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நாமெல்லாம் ஒரு குடையின் கீழே இருந்து வேலை செய்யணுன்ற நோக்கத்தில் தான் இந்த மாநாடை கட்டி எழுப்புறதுக்கும் இந்த மூமெண்ட்டை கட்டி எழுப்புறதுக்கும் இந்த ஒரு துவக்கம் தானே ஒழிய இதற்கப்புறம் நம்மளுடைய செயல்பாடுகள் தான் மிக வீரியமாக இருக்க வேண்டும். அதை செழிப்பு ஊட்ட சீர்படுத்த தான் மூத்த முன்னோடிய முக்கிய அறிஞர்கள் அனைவரையும் இந்த மாநாட்டுக்கு வர வைத்து அவருடைய கருத்துரைகளை கேட்டு அதன் வழிப்படி நாம் இன்னும் செழிப்பாக நம்முடைய அத்தனையும் செழிப்பாக செயல்படுத்த திட்டமிட்டிருக்கோம். இந்த மாநாடை யார் நடத்துகிறா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. இந்த மாநாடை எங்கள் மூத்த முன்னோடிகள் அனைவரும் வழிகாட்ட இளையவர்கள் அனைவரும் இயக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம். அத்தனைக்கும் விதையாகி இருந்தவர் யாருன்னு நீங்கள் எல்லாரும் சொன்னீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு 3 முறை சொல்லலாம். இந்த அத்தனைக்கும் நமக்கு விதையாக இருந்து நம்ம இத்தனை தூக்கி கொண்டு வந்தவர் யாரு? அவரை நெஞ்சிலேந்தி மிக உறுதியாக நாங்கள் பயணிக்கிறோம். எல்லாரும் வேளாண் விஞ்ஞானின்னு அவரை சுருக்கிடுறாங்க. நாங்கள் அப்படி பார்க்கல. அவர் வேளாண்மை சொல்லித்தரல நமக்கு, அவர் நம்மளை அரசியல் படுத்தியிருக்கிறார். வேளாண்மை நுட்பங்களை சொல்லித்தந்தால் அந்த நுட்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், கடந்து போயிட்டே இருப்போம். ஆனால் அவர் நம்மளுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு நமக்கு விரிவாக எடுத்து சொல்லியிருக்காரு. நம்ம நிகழ்காலத்தில் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி எப்படி திட்டமிட்டுக்கிறனோ அப்படின்ற அந்த புரிதலை எல்லாரோடையும் சிறப்பான சிந்தனையை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை காப்பாற்றி இன்னும் மெருகேற்றி இன்னும் சீராகவும் சிந்தனையாகவும் அறிவாகவும் செயல்படுறதுக்கு இந்த மாநாடு மிக முக்கியமானதாக அமையும். அதற்கு வந்திருக்கும் எங்கள் மூத்த முன்னோடிகள், அறிஞர்கள் மற்றும் விவசாயிகள்
முக்கியமாக இந்த விழிப்புணர்வை எங்களுக்கு நுகர்வோர் மத்தியில் கொண்டு போகணும். இந்த மாநாட்டோட தலைப்பு தமிழ்நாடு இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு. இந்த உணவு எனப்படுவது நஞ்சில்லாமல் இருந்தால் தான் உணவு, நஞ்சோடு இருக்கிறது பேர் உணவு கிடையாது. அப்போது நஞ்சில்லாத உணவு தான் உணவு எனப்படும். அந்த உணவை பாதுகாப்பாக கொடுக்க முடியுன்றது இயற்கை விவசாயிகள் மட்டும்தான் முடியும். அதனால் இந்த மக்களை இந்த நச்சான சூழலிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு இந்த விஷயங்களை விழிப்புணர்வு ஊட்டுறதுக்கு நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த மாநாட்டை துவங்கி இருக்கிறோம். நாம் அனைவரும் நம்மையே வரவேற்று இந்த மாநாட்டை துவங்கி வைப்போம். அனைவருக்கும் நன்றி.